ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை நல்லா அந்த கிளைகளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு முருங்கைக்கீரை தள்ளி வடிக்கிட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நம்ம வேர்க்கடலை போட போகிறோம். வேர்க்கடலை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டு போகிறோம். நான் வேர்க்கடலை அடுப்பில் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தேன் அடுப்பு பற்ற வைக்கணும். இது பொரிச்சு எடுத்துக்கணும். நம்ம வேர்க்கடலை பொரிச்சுக்கலாம். இதில் நம்ம ஒரு 5 வரமிளகா கூட போட்டுக்கலாம். வேர்க்கடலை பொரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்து காந்த வடை வச்சுக்கிட்டு இந்த மொத்தத்தில் ஒருத்தர் மணம் தூளெல்லாம் பறந்துடும். அதுக்கப்புறம் காஞ்சி மிளகா சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே நம்ம தாளிச்சுக்கோங்க. அதே சைட்டில் நம்ம வந்து முருங்கைக்கீரை தாளிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக போட்டுனா போதும். நான் கொஞ்சம் மட்டும் வச்சுருக்கேன். எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சோண்டு, கடுகு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அது கருவேப்பிலைக்கு மட்டும் நம்ம கீரை இல்லாமல் கருவேப்பிலை என்ன தெரியாது. இதுக்கு நம்ம வெங்காயம் பொரிஞ்சிச்சு. நம்ம கீரை போட்டுக்கலாம். கலரிக்கலாம். கலரிட்டு மீன் வச்சுக்கலாம். இதுக்குள்ள வேர்க்கடலாம் தோலெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூணு வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் காஞ்சி மிளகாய் போட்டு ஒரு நல்லா 2 ஓட்டு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். வேர்க்கடலை போட்டுக்கலாம். இதில் இது ரொம்ப நைஸாக மஞ்சிரும். இது காஞ்சி மிளகாய் அவ்வளோ மையாது. காஞ்சி மிளகாய் நல்லா இதாகிடுச்சிங்களா. அப்புறம் இப்போ வந்து வேர்க்கடலை போட்டுக்கலாம். சும்மா ஒரு சுத்தினாலே போதும். ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். போட்டுக்கலாம். அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Hi friends.